ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2014ல் ரிலீஸ் ஆன நம்ம ஏஞ்சலினா ஜோலி நடிச்ச ஒரு ஃபேண்டசி காமெடி அட்வென்ச்சர் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு மனுஷங்க மேல இருந்த தீராத வெறுப்புனால அந்த நாட்டு பிரின்சஸ்க்கு ஒரு சாபத்தை கொடுக்குறா. அந்த சாபத்துல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா, இவங்களுக்கு ஏன் மனுஷங்க மேல இருக்க வெறுப்பு வந்துச்சு அப்படின்ற ஒரு மூவியை நமக்கு ரொம்பவே அட்வென்ச்சரா ரொம்ப ஃபேண்டசியா சொன்ன ஒரு மூவி தான் மெலிஃபிகென்ட். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு வாய்ஸ் ஓவரோட காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல 2 ராஜ்யங்கள் இருந்துச்சு. ஒரு ராஜ்யத்துல மனுஷங்களும் இன்னொரு ராஜ்யத்துல நிறைய மேஜிக் பவர்ஸ் கொண்ட ஏஞ்சல்ஸும் இருந்தாங்க. அந்த நாட்டோட பேர் தான் மோஸ். இப்ப அவங்க ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் மெலிஃபிகென்ட். இவளுக்கு நிறைய மேஜிக் பவர்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம இவளுக்கு கொம்பும் ரெக்கையும் கூட இருக்கு. இவ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இவளு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பறந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு 3 ஏஞ்சல் கிட்ட வரா. இவங்க 3 பேரும் செடி கொடிகள் எல்லாமே பாதுகாக்கிற ஏஞ்சல். அதுல ஒரு ஏஞ்சல் நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம நாட்டுக்கு மனுஷங்க வந்துட்டாங்க அப்படின்னு அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து டக்குன்னு பறந்துடுறாங்க. இவ போனதும் அதுல இருக்கிற ஒரு ஏஞ்சல் திரும்பவும் நமக்கும் மனுஷங்களுக்கும் வார் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. அந்த பக்கம் பறந்து போன நம்ம ஹீரோயின் அந்த மனுஷன் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போறா. அங்க 2 மரங்கள் நின்னு அவன் வெளியே வர முடியாத மாதிரி பாதுகாத்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டு அந்த மனுஷனை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆனா இல்ல எனக்கு பயமா இருக்கு அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் அந்த மரங்கள்லாம் ரொம்ப சோகமாயிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் தான் சிச்சி அவன் இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி பேசுறா. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி அந்த மனுஷனையும் வெளியே வர வச்சிடறா. அவன் அந்த குளத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்திருப்பான். அந்த கல்லை வாங்கி திரும்பவும் அந்த குளத்திலேயே போட்டுட்டு சரி வா நீ வெளியே கூட்டிட்டு உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறா. போற வழியெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போறா. அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்ததும் அம்மா உன் பேர் என்ன, நீ எங்க தங்கி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என் பேர் ஸ்டீஃபன், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்ல, நான் அங்க தூரமா தெரியுற அந்த கோட்டைக்கு பக்கத்துலதான் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும் எனக்கும் அப்பா அம்மா எல்லாம் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ திரும்பலாம் நீ இந்த காட்டுக்குள்ள வந்துடாத, உனக்கு அது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதை கேட்டதும் ஸ்டீஃபனும் நான் ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துறதுக்கு நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அப்போ கரெக்டா இவ ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஸ்டீஃபன் கையில ஒரு இரும்பு ரிங் இருக்கும். அது பட்டதும் தேவதைகளுக்கு இரும்புனா ஆகாது எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் ஸ்டீஃபனும் அந்த ரிங்கை தூக்கி தூரமா போட்டுருவான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிச்சு போயிடும். நமக்காக ரிங் எல்லாம் தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் மேல ஒரு இனம் புரியாத அன்பு வரும் அவளுக்கு. அன்னைக்கு நைட் அப்படியே இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுட்டே தூங்குறா. அப்படி பல வாரங்களும் கிடக்குது. திரும்பவும் அந்த ஸ்டீஃபன் பையன் அந்த காட்டுக்கு முன்னாடி வந்து நின்று நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்பதான் டக்குன்னு நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. அப்படியே இவங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பாண்ட் ஆகுது. அவன் மனுஷன் இவ ஃபேரி அப்படின்றது எல்லாமே இவங்க 2 பேருக்குமே கிடையாது. வித்தியாச வேறுபாடு இல்லாம 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள பல வருஷங்கள் அப்படியே போகுது. அப்படியே இப்ப அவங்களுக்கு 16 வயசு ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஸ்டீஃபன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றான். கிஸ் பண்ணி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து என்னுடைய காதல் பரிசு அப்படின்னு சொல்லுவான். இவங்களுக்குள்ள அப்படியே காதலும் மலர ஆரம்பிக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட கடந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. நம்ம மெலிஃபிகென்ட் இப்ப எல்லாமே வந்துட்டு ரொம்ப தனிமையோட தான் இருப்பாங்க. அவளுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை என்னைக்காச்சும் ஸ்டீஃபன் திரும்ப நமக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி கதை கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஸ்டீஃபன் இருக்கிற நாட்டுடைய ராஜா நம்ம ஹீரோயின் நாட்டு கூட போர் தொடுக்க பல வீரர்களை கூட்டிட்டு வரான். எதனால அப்படின்னு பார்த்தா அவங்க நாட்டை விட நம்ம ஹீரோயின் நாடு வந்து கொஞ்சம் வளமும் செழிப்புமா நிறைஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்காம அதையும் நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த போரையே ஸ்டார்ட் பண்றாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இந்த சண்டை வேண்டாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்லுவான். அதை கேட்டுதான் அந்த ராஜா சொல்லுவான், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே ரொம்ப எகத்தாளமா பேசுவான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும்ன்ற கட்டாயத்தினால அவளுடைய நாட்டுல இருக்கிற எல்லா வீரர்களையும் எழுப்புறா. எல்லாரும் எழுந்துருங்க, நம்ம நாட்டுக்கு சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 நாடுமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல மனுஷங்களால இந்த ஃபேரிஸ் கூட போட்டி போட முடியல. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல பின் வாங்கிடுறாங்க. இதனால நம்ம ராஜாக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது. பயங்கரமா படுத்து படிக்காவே ஆயிடுறாரு. அப்போ உடனே ராஜா எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுறாரு. மெலிஃபிகென்ட்ட யாரு சாகடிச்சு இங்க கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டையே ஆள்ற அந்த ராஜாவோட பதவி நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க பக்கத்துலதான் நம்ம ஸ்டீஃபனும் நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அவன் மூஞ்சில ஒரு வில்லங்க தோரணம் தெரியும். அப்படியே கிளம்பி ஸ்டீஃபன் அந்த காட்டுக்கு வந்துடுறான். காட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. இவன் கூப்பிட்ட உடனே வந்ததுமே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவ்வளவு நாள் என்ன மீட் பண்ணவே வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா. அப்பதான் டக்குன்னு நம்ம ஸ்டீஃபனும் இந்த மாதிரி உன்னை கொலை பண்றதுக்கு அந்த ஊர்ல நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையெல்லாம் சொல்லுவான். அதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவன் நம்ம கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்டீஃபன் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ குடிக்கிறதுக்காக கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அதை நம்பி குடிச்சிடறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துலயே அவங்க மயங்கிடுறாங்க. பயங்கரமா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. இவங்க நல்லா தூங்குனதும் நம்ம ஸ்டீஃபன் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு மனசு என்னமோ வரல. அதனால அவளுடைய அந்த ரக்கையை மட்டும் கட் பண்ணி அவன் எடுத்துட்டு போறான். காலையில விடிஞ்சதும் அவளுக்கு ஒரே வலி. அவ ரக்கையை கட் பண்ணதுனால அந்த இடத்துல எல்லாமே வலிக்கும். அந்த வலியை விட அவளுக்கு மனசளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நம்பின ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டானே, இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உள்ள அதுதான் ரொம்ப வலியா இருக்கும். அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால தேம்பி தேம்பி கதறி கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் கோட்டையில காட்டுறாங்க, நம்ம ஸ்டீஃபன் இவகிட்ட இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்த ரக்கைய ராஜா முன்னாடி கொடுத்து, உங்களுக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க, நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறா. அப்படியே இப்ப மெலிஃபிஷன்ட காட்டுறாங்க. அவ ரக்கை இல்லாததுனால அவளால கரெக்டா நிக்க கூட முடியல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து அவ மேஜிக் பவரால அது ஒரு கம்பு மாதிரி ஆக்கிடுறா. அதை ஊனி ஊனிதான் இப்ப நடக்கிறா. அப்படியே அவளுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்கும், பாழடைஞ்சு போன கோட்டை. அங்க போய் உட்காந்து அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. இப்படி நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டானே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க அந்த ஒரு காக்காவை பிடிச்சி வச்சுட்டு மனுஷங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் டக்குன்னு அந்த காக்காவை ஒரு மனுஷனா மாத்தி விட்டுறா. அதை பார்த்ததும் அங்க இருந்து மனுஷன் ஓடி போயிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து, நான் தான் உன்னை இப்படி மாத்தினேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதும் அவன் சொல்லுவான், நான் அழகா காக்காவா இருந்தேன், இப்ப எதுக்கு என்ன இப்படி கேவலமா மாத்தி வச்சிருக்கீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு எடுத்து நம்ம ஹீரோயின் சொல்லுவான், நான் தான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து வேலை செய்யணும், நான் சொல்றது நீ கேட்கணும். நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அந்த காக்காவும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவான், இதுக்கு போயிட்டு அந்த கோட்டையில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. டக்குன்னு அந்த காக்காவும் அங்க இருந்து பறந்து போய் கோட்டையில என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஸ்டீஃபனுக்கு கிரீட் எல்லாம் போட்டு அவனை ராஜாவாக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த காக்கா திரும்ப போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே எல்லாத்தையும் சொல்லுது. அதெல்லாம் கேட்டது, இவ ராஜாவாகிறதுக்கு தான் என்னுடைய ரக்கையை பிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கோபமா வருது. இப்ப அவளுடைய கோபம் வானளவு வரைக்கும் இருக்கு. அதை அப்படியே நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் அதை நம்ம ஸ்டீஃபனும் பாக்குறான். பார்த்து கொஞ்சம் பயந்து போயிடுறான். அவனுடைய கோபத்தோட வெளிப்பாடா அவ அந்த காட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே அங்க இருக்கிற எல்லா அட்மாஸ்பியரும் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பணிவா நடந்துகிட்ட நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப ஆக்ரோஷமா கோவமா போயிட்டு அந்த ஒரு சீட் ரெடி பண்ணி அதுல போய் உட்காந்துக்கிறா. இப்ப வேணுமோ ராணி மாதிரி அவ ஃபீல் பண்றதுனால அங்க இருக்கிற எல்லாரையும் ஏதோ கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பயந்துட்டு அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் இவ சொல்றது கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஸ்டீஃபனுடைய ஒரே வந்துட்டு ஜெகஜோதியா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டீஃபனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய கொண்டாடுற விதமா தான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துறாங்க. இது வந்து அந்த காக்கா பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றது, ஓ ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்ப கோட்டையில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அரோரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு 3 ஏஞ்சல்ஸ் வராங்க. எங்களை பார்த்து பயப்படாதீங்க, நாங்க குழந்தைக்கு பிளஸ் பண்ணதா வந்திருக்கோம், எங்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சரி ஓகே நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் விட்டுறாரு. அதுல பிங்க் கலர் லேடி, உனக்கு அளவில்லா அழகு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றாங்க. அந்த ப்ளூ கலர் லேடி, நீ எப்பவுமே ஹெல்தியா ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாங்க. கரெக்டா அந்த கிரீன் கலர் ஃபேரி வந்து விஷ் பண்ண வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ட்ரி, அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. என்ன மட்டும் ஏன் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, சரி நான் என் பங்குக்கு நானும் பொண்ணை பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். நம்ம ஸ்டீஃபனுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க லைட்டா பயமா தான் இருக்கு. எதுவும் பண்ணிடாத, என் குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் விஷ் பண்ணதான் வந்திருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை கிட்ட போயிட்டு, என்னோட ஐஸ் ஃபுல்லாவே நீ ரொம்ப சந்தோஷத்தோடயும் அழகோடையும் செல்வத்தோடையும் நீ இருப்ப அப்படின்னு சொல்றா. அதை கேட்கும் போது மகாராணியும் நல்ல பரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு அங்க ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்கும். அதை பார்த்ததும் இது எல்லாமே உன்னுடைய 16வது வயசு வரைக்கும் தான் இருக்கும், உனக்கு உன்னுடைய 16வது வயசுல அந்த ஸ்பின்னிங் வீல நீ டச் பண்ணுவ, அப்படியே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க. அந்த சாபத்தை கேட்டதும் நம்ம ஸ்டீஃபனால தாங்கிக்கவே முடியல. பாவம் குழந்தை இப்படி சாபம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவா இருந்தாலும் பரவாயில்லன்னு மண்டிட்டு கேட்பா. டக்குன்னு ஹீரோயினும் மனசு இறங்கிடுறாங்க. சரி ஓகே அவளுக்கு ஒரு ட்ரூ லவ் கிடைக்கும், அவங்க வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சாபத்துல இருந்து அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்த பரிகாரத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்பின்னிங் வீலையுமே போட்டு எரிச்சு அந்த கோட்டை கீழே இருக்கிற பாதுகாப்பான அறையில போட்டு அடைச்சிடுறாரு. அப்புறம் நம்மளுடைய அரோராவையும் அந்த 3 ஏஞ்சல்ஸ் கிட்ட கொடுத்து, இவங்களை நீங்க பத்திரமா வளங்க, 16 வயசு வரைக்குமே அவங்களை நீங்க ரொம்ப பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக படை வீரர்கள் எல்லாரையும் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே யாராலையும் உள்ள வர முடியாத மாதிரி ஒரு தடுப்பு சோறு ஒண்ணு கட்டுறாங்க. இதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு இந்த உலகத்துல என்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இந்த 3 ஃபேரிஸுமே அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேரிஸா இருந்து அப்படியே மனுஷங்க மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு மேஜிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து எல்லா ரகசியத்தையுமே மறைச்சு வைக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து குழந்தைய மறைச்சு வைக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. காக்கா ஃப்ரெண்ட் இருக்கால நம்ம ஹீரோயினுக்கு, அவன் வந்து கரெக்டா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் உடனே புறப்பட்டு நம்ம அரோராவை பாக்கிறதுக்காக வந்துடுறான். ஜன்னல் வழியா நின்றுட்டு நம்ம அரோராவை பார்த்து பயன்படுத்துற மாதிரி செய்கையெல்லாம் செஞ்சு காட்டுவான். பட் அரோரா வந்துட்டு அதை பார்த்ததும் சிரிப்பா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டு
சொல்லிட்டு இவளுக்கு அங்கிருந்து போயிடுவா. இன்னொரு பக்கம் இந்த 3 ஃபேரிங்களுக்கும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கே தெரியல. அந்த குழந்தை அழுதா கூட என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம கேரட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து அந்த காக்கா பார்த்துட்டு தான் இருக்கும். குழந்தையோட அழுகிற சத்தம் வந்துட்டு நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமா. அப்படியே நைட்ல அந்த குழந்தைக்காக பால் வடிகிற மாதிரி ஒரு பூ, அதை நம்ம காக்கா எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து தொட்டிலையும் ஆட்டி தூங்க வைக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபனை காட்டுறாங்க. நாள் ஆக ஆக அவன் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். அந்த கோவத்துல நெருப்பு வச்சாச்சும் அந்த வேலையை அடிச்சு நொறுக்க முடியுமான்னு ட்ரை பண்றான். இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள ஓட விட்டுறா மேஜிக் பவரால. அப்படியே அந்த கோட்டை வீரர்கள் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அதை அழிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது கேட்டதும் நம்ம ஸ்டீஃபனுக்கு கோவம் வந்துடும். எதுவுமே இந்த உலகத்துல அழிக்க முடியாதுலாம் எதுவுமே கிடையாது, கண்டிப்பா அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அவனுடைய டேபிள்ல குத்துவான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், நம்ம மெலிஃபிஷனுக்கு இரும்பு அப்படின்னா ஆகாது, அது வந்து அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும். இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கிடக்குது. இந்த பக்கம் அந்த குழந்தைய வச்சு அந்த 3 ஃபேரி பண்ற அட்ராசிட்டியை தான் காட்டுறாங்க. இந்த குழந்தை வளர வளர நம்ம ஹீரோயினும் அவ கூடயே தான் இருக்கா. அவளுடைய எல்லா அசைவுகளையும் இவ பாத்துக்கிட்டே தான் இருக்கா. அந்த ஃபேரிஸை இப்ப சண்டை போட வைக்கிறா சும்மா ஃபன்னுக்காக. அதே டைம்ல அந்த குழந்தையும் ஒரு பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. அப்படியே அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஒரு பள்ளத்தாக்குல விழறதுக்காக போறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் தான் நம்ம அந்த குழந்தைய காப்பாத்துவா. இது எல்லாத்தையும் அந்த பக்கத்துல இருந்து காக்கா பாத்துட்டு தான் இருக்கும். இவளே செய்யறா, இவளே காப்பாத்துறா, இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு புரியாம அந்த காக்கா புலம்பிட்டு இருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஓரளவுக்கு நம்ம அரோரா வளர்ந்துடுறா. அப்பதான் காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். கிட்ட வராத, கொஞ்சம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் அந்த குழந்தை கேட்காம கையை தூக்கிட்டு தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். அதை பார்த்ததும் மனசிறங்கி நம்ம ஹீரோயினை தூக்கிடுறா. கொஞ்சம் கூட பயமே இல்லாம அரோரா நம்ம ஹீரோயினுடைய அவளுடைய கொம்பு ட்ரெஸ் எல்லாமே நம்ம அரோரா தொட்டு தொட்டு பாக்குறா. இது எல்லாமே அந்த பக்கத்துல இருந்து காக்காவும் பாக்குது. இது ரொம்ப வித்தியாசமா. அவர் நம்ம ஹீரோயினையும் அவளை இறக்கி விட்டுறா. இன்னும் கூட கொஞ்சம் வருஷம் கடந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நல்லாவே வந்து அந்த காக்கா கூட நம்ம ஹீரோயின் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் வருஷம் கிடக்குது. நம்ம அரோராக்கு கரெக்டா 16 வயசு ஆகுது. இப்படியாக நம்ம அரோராக்கு அந்த ஃபேரிஸ் உலகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை. அதனால வந்து நிக்கிறா. கரெக்டா இந்த டைம்ல அந்த போட்டி வீரர்கள் எல்லாருமே இவளை பார்த்துட்டு இவதான் நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு இவளை அட்டாக் பண்றதுக்காக நினைப்பாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்ததும் அந்த காக்கா கிட்ட நீ போய் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓனாயா மாத்தி அமுச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரோராவை மேஜிக் பண்ணி மயங்க வச்சு அவங்க உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோட்டை வீரர்களையும் அவங்க அடிச்சு படுத்தி விட்டுறாங்க. அப்புறம் அரோராவை மயங்கின நிலைமையிலேயே அந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாங்க. அவளும் கண்ணை முழிச்சு பார்த்தது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அந்த பிராணிகள் கூட எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா பழகுறா. அப்ப டக்குனு ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட் கேட்டதும் அங்க இருக்கிற பிராணிகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. உடனே திரும்பி நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை என்ன பார்த்து பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. உடனே அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான்லாம் உன்னை பார்த்து பயப்படல, நீ தான் என்ன பார்த்தா பயப்படுவ அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டே வெளில வருவா. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அரோராக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். எனக்கு உங்களை தெரியும், நான் வளரும் போது உங்களுடைய பிளசன்ட்டோட தான் நான் வளர்ந்தேன், நீங்க என்ன எப்பவுமே சேவ் பண்ணுவீங்க, நீங்க என்னோட ஏஞ்சல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப டக்குன்னு அந்த காக்காவும் வரும். அந்த காக்காவை பார்த்தும் அவளை ஒரு மனுஷனா மாத்தி விட்டுருவான். அப்புறம் இவங்க 2 பேரையும் பார்த்ததும் ஏதோ சந்தோஷத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. டக்குன்னு இவன் மயங்கடிச்சு அந்த மயக்க நிலையிலேயே அப்படியே அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அவளுடைய பெட்ல படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்க கோட்டையில நம்ம ஸ்டீஃபனுக்கு வெறியாகுது. அந்த ரெக்கைய பார்த்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் நைட் திரும்பவும் நம்ம அரோராவை நம்ம ஹீரோயின் அவளுடைய நாட்டுக்கே கூட்டிட்டு போறா. இப்படி இவங்க 2 பேரும் பழகிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு அரோராவை கொஞ்சம் பிடிச்சு போயிருது. அவன் மேல ரொம்பவே அன்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அன்னைக்கு நைட்டே அவன் மேல இருக்கிற சாபத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றாங்க. பட் இவங்க போட்டு சாபம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இந்த சாபத்தை யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் போட்டிருப்பாங்க. அதனாலதான் இவங்களால இந்த சாபத்தை எடுக்கவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னொரு நாள் நம்ம அரோரா அந்த காட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரக்கம் இருக்கு, ஏன் உங்களுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவ சொல்லுவா, எனக்கும் ஒரு காலத்துல இருந்துச்சு, நான் ஒருத்தன் ரொம்ப நம்பினேன், அவன் என்கிட்ட இருந்து அதை பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ரெக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ரொம்ப ஆர்வமா கேட்பா. அது ரொம்ப பெருசா இருக்கும், அந்த ரெக்கையை வச்சு மேகம் வரைக்கும் போய் கூட பறந்திருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கோட்டையில காட்டுறாங்க. ஹீரோயின் அழிக்கிறதுக்காக இரும்பு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டீஃபன் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் நம்ம அரோரா அந்த ஃபேரியோட இடத்துலதான் இருக்காங்க. அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க இருந்து அவளுக்கு போகவே சுத்தமா மனசு இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம அரோரா கிட்ட சொல்லுவாங்க, உன்னை சுத்தி ஒரே கெட்ட சக்திகளா இருக்கு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு நம்ம அரோரா சொல்லுவான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு நாளையோட 16 வயசு ஆக போகுது, நான் வீட்டை விட்டு வெளியில போலான் இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல வச்சிருக்கிற விஷயத்த சொல்ற நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம அரோரா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த 3 ஃபேரி கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த டைம்ல குதிரையோட ஒருத்தன் வந்து இறங்குவான். நம்ம அரோரா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீஃபன் இருக்கிற இடத்துக்கு போகணும், அந்த நாட்டுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு வழி தெரியல, கொஞ்சம் வழி மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம அரோராக்கு அவனை பார்த்ததும் கொஞ்சம் பிடிச்சு போயிடுச்சு. அதனால தயங்கிக்கிட்டே இப்ப அடுத்து என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் போங்க வழி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அரோரா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னுடைய பேர் பிலிப்
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இப்ப சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நான் போறேன், திரும்பி நான் இந்த பக்கம் தான் வருவேன், வரும்போது நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா கிட்ட கேட்பா. அவனும் சரி ஓகே நான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த காக்காவும் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம காக்கா சொல்லும், இவன் தான் எனக்கு தெரிஞ்சு அரோரோட ட்ரூ லவ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, கண்டிப்பா கிடையாது, இவனை பார்த்தாலே தெரியலையா அவன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பட் அது வந்து காக்கா ஒத்துக்காது. இல்ல எனக்கு என்னால அடிச்சு சொல்ல முடியும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம அரோராவும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த 3 குட் ஃபேரிஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு 16 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கேட்டதும் சூப்பர் வா அப்ப கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்ததும் அரோரா சொல்லுவா, நான் கேக்குக்காகலாம் இதை சொல்லல, நான் இந்த மாதிரி நாளைக்கு வீட்டு விட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கேட்டதும் அவங்க 3 பேருக்கும் செமையா கோவம் வரும். இதுக்காக உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தது, உங்க அப்பா கிட்ட 16 வயசு உனக்கு ஆனதும் கூட்டிட்டு வந்து விடுறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கோம், நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிருவாங்க. அதெல்லாம் நான் அரோரா கேட்கும் போது அரோராக்கு செமையா கோவம் வரும். இவ்வளவு நாள் நீங்க எனக்கு பொய் சொல்லிருக்கீங்களா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு சாபம் கொடுத்த வில்லி அப்படின்றதுமே அவன் கண்டுபிடிச்சிருவா. அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீங்க என்ன சுத்தி கெட்ட சக்தி இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த கெட்ட சக்தியே நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சு பேசிட்டு இருப்பா. இப்படி இங்க நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி அவ பேசிட்டு அரோரா அங்க இருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காக்காவை கிளம்பு காக்கா, நம்ம இந்த மாதிரி அவளுடைய பையனை கண்டுபிடிக்கணும், ட்ரூ லவ் பையனை கண்டுபிடிக்கணும், இந்த சாபத்தை இப்ப முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் கிளம்புவாங்க. அந்த பக்கம் கோட்டையில காட்டுறாங்க. நம்ம அரோரா அங்கதான் போய் நிப்பா. அவளை பார்த்ததும் நம்ம ஸ்டீஃபனுக்கு சம காண்டாகும். நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை 16 வயசு வரைக்கும் இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீரர்கள் கிட்ட சொல்லி இவ்வளவு ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க சொல்லிடுறாங்க. நம்ம அரோரா அப்படியே அந்த ரூம் சுத்தி பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு. அதை 2 டைம் தட்டினா வெளியில இருந்து ஒருத்தங்க அந்த கதவை திறக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து வெளியில போறா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் மெலிஃபிசனை காட்டுறாங்க. அங்க கரெக்டா அந்த பையனும் வந்து இந்த மாதிரி அரோரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு இவன் தான் அந்த ட்ரூ லவ் கிஸ் கொடுக்குறவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்க அடிக்க செஞ்சு இவனை கோட்டைக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை ஒரு குதிரையா மாத்தி அந்த கோட்டைக்கு இவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரோராவுடைய ஆள்காட்டி விரல்ல ஏதோ மாதிரி நமச்சலா இருக்கு. அப்ப அவருடைய நேம் சொல்லி யாரும் கூப்பிடுற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலா இருக்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணியே போவா. இவளை அறியாமே அந்த கோட்டைக்குள்ள போறா. அங்க எல்லா ஸ்பின்னிங் வெளியே எரிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல போய் திரும்பவும் கை வைக்கிறா. இவளை அறியாமே அது நடக்குது. அப்படியே அங்க அவன் மயங்கியே விழுந்துடுறா. இது எப்படியோ ராஜாக்கு தெரிஞ்சிருது. அவளை கூட்டிட்டு வந்து பெட்ல அழகா படுக்க வச்சிடறாரு. இந்த பக்கம் கேட் வரைக்கும் நம்ம ஹீரோயினும் காக்காவும் வந்துருச்சு அந்த பையனை தூக்கிட்டு. அப்ப அந்த காக்கா சொல்லுவாங்க, நீ உள்ள போயிட்ட அப்படின்னா திரும்ப வர முடியுமான்னு கூட தெரியல, அங்க ஃபுல்லா இரும்பு வச்சுட்டு காவலர்கள் வெயிட் பண்ணுவாங்க, நீ போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பா. நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரூ லவ் அப்படின்னு சொல்ல அந்த பையனையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் போவா. இந்த பக்கம் கோட்டைக்குள்ள நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஃபேரிஸையும் பிடிச்சி கண்ணாப்பின்னா திட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த ஃபேரிஸும் சொல்லும், இதுக்கு இன்னொரு பிராய்ச்சித்தம் இருக்கு இல்லையா, ட்ரூ லவ் அப்படி அந்த கிஸ் வந்து இவளுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சாபம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்டீஃபனுக்கு கோவம் வரும். அப்படி ஒரு விஷயமே இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரூ லவ்னு சொல்ற அந்த பையனை தூக்கிட்டு வந்து அந்த கதவை கிட்ட வச்சிடுவான். அந்த சவுண்ட் கேட்டு அந்த ஃபேரிஸும் அந்த கதவை ஓபன் பண்ணுவாங்க. கண்ணை விழிச்சதும் நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ இந்த மாதிரி ஸ்டீஃபனுடைய பேலஸ்ல தான் இருக்க அப்படின்னு சொன்னதும் நானும் இந்த இடத்துல தான் தேடிட்டு இருந்தேன், நானும் பக்கத்து நாட்டு இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டதும் இந்த 3 ஃபேரிஸும் இவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிட்டு நீதான் வந்துட்டு அவளுடைய ட்ரூ லவ், இப்ப நான் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதும் இவன் என்ன பண்ணுவான், நான் அவளை ஒரு டைம் தான் பாத்திருக்கேன், இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணுவான். பட் அது எதுவுமே ஒர்க் ஆகாது. நீ இல்லையா இவளுடைய ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி வெளியே கடாசிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்மளுடைய ஹீரோயினும் அங்க வந்து ரொம்ப உருக்கமா பேசுவா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், அன்னைக்கு இருந்த கோவத்துல நான் ஏதோ பண்ணிட்டேன், பட் இப்ப நினைச்சு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன், நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணெல்லாம் தண்ணி ஊத்தி நம்ம அரோராவை ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு கிளம்பு போலாம் அப்படின்னு நிக்கிற டைம்ல ஒரு சவுண்ட் பின்னாடில இருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அப்பதான் நமக்கு எல்லாருக்குமே புரியுது ட்ரூ லவ் அப்படின்றது ஒரு பையன் தான் கொடுக்கணும், பையன் கிட்ட இருந்தா கிடைக்கணும் அப்படின்றது இல்ல அப்படின்றது இங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெனிஃபிஷன் கோட்டையில இருக்கிறது எப்படியோ நம்ம ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்சிருது. அதனால நம்ம ஹீரோயினை இப்பயே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆயுதத்தை எடுத்துட்டு வருவான். நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குற டைம்ல நம்ம ஹீரோயின் மேல ஒரு இரும்பு சங்கிலியை போட்டு லாக் பண்ணிடுறான். இவளுக்கு தான் இரும்பு ஆகாது அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால
இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த காக்காவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்தை கஷ்டப்பட்டு பயன்படுத்தி அந்த காக்காவை ஒரு டிராகனா மாத்திடுறா. அப்படி இருந்துமே கூட அவங்களால அந்த படை வீரர்களை தாக்குப்பிடிக்க முடியல. இந்த பக்கம் நம்ம அரோரா ஒரு ரூம் கிட்ட ஓடி போவா. அந்த ரூம்குள்ள பார்த்தா மெலிஃபிஷனோட ரக்க துடிச்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபன் அவளை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோயின் காலி இதோட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த பக்கம் நம்ம அரோரா அந்த கண்ணாடி பாக்ஸ கீழே தள்ளி விட்டு உடைக்க ட்ரை பண்றா. அந்த கண்ணாடி பாக்ஸும் உடைஞ்சு உள்ள இருந்து ரக்க பறந்து நம்ம ஹீரோயின் கிட்டேயே வந்து அட்டாச் ஆயிக்குது. ரக்க கிடைச்சதும் அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினை கையிலேயே பிடிக்க முடியாது. அதனால அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பயங்கரமா பொழந்துட்டு நம்ம ஸ்டீஃபனையும் தூக்கிட்டு அந்த கட்டடத்துக்கு மேல இருக்கிற இடத்துக்கு போய் கழுத்தை நெரிச்சு இதோட முடிச்சுக்கலாம், பொண்ணோட சாபத்தையுமே நான் நீக்கிட்டேன் ஹீரோயின் சொல்லுவான். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா தான் இருப்பான். ஓகே இதோட முடிச்சிருவான் விட்டுருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றப்போ திரும்பவும் சண்டைக்கு வரும். அதனால ரெண்டு பேருமே அங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து குதிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் பறந்து தப்பிச்சிடுவா. ஆனா இவன் கிட்ட ரக்க இல்லாததுனால அப்படியே கீழே விழுந்து செத்துடுவான். தன்னோட அப்பா இப்படிப்பட்ட ஒரு கொடூரர் அப்படின்னு தெரிஞ்சதுனால அரோராவும் நம்ம ஹீரோயின் கூட வந்து செட் ஆயிடுவா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஸ்டீஃபனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேலி மாதிரி ஒன்று அமைச்சிருந்தாலே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு பழைய மாதிரி அவளுடைய நாட்டை வளமாக்குறா. அப்படியே அந்த மோஸ்ட் நாட்டுக்கு இதுக்கப்புறம் நம்ம அரோரா தான் இளவரசி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அந்த பாரிஸ் நாட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க. அப்படியே நம்ம அரோராக்கு பிலிப் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் அவனையும் கூட்டு வந்து இங்க விட்டுறான். அப்படியே காட்டி இந்த மூவி இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.